தந்ததோ என்று சொல்லியே வீணில் பாட ஆவியில் பாட வந்தருள் அவர் மகளே. ஓகே ஐயா வணக்கம்ங்க. நீங்க வணக்கம் 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 வணக்கம். அக்கா இன்னைக்கு ஏதாவது செய்தி சொல்ல போறோமா? ஆமா, இன்னைக்கு நம்ம ஒரு கதை சொல்ல போறோம். நம்ம கதையோட ஹீரோ வந்து குமார். அவர் ரொம்ப நல்லவர். ஐயா கொக்கி குமாரா? அதான் அக்கா நல்லவன்னு சொல்றாங்கல்ல. ஓ அப்ப சிவகுமாரா? கொக்கி குமாரும் இல்ல, சிவகுமாரும் இல்ல, ஏதோ ஒரு குமார். அப்ப நம்ம ராஜாணி கதை பத்தி பேச போறியா? இல்ல, இது அது நம்ம குமார் ஒரு சேவகன். சேவகனா? அப்படின்னா என்ன? சேவகனா என்னன்னு இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி நம்ம குமார் ஒரு NRI கூட. ஓ NRI, not returning India. மஞ்சு அதுலப்பா NRI நான் ரெசிடென்ஷியலிட்டி ரெண்டும் ஒண்ணுதானே. அந்த மாதிரி ஆகிடும் போல இருக்கு. நம்ம கதைக்கு போறோம். நம்ம குமார் நல்லா படிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து எப்படியோ யோசிச்சு வந்துட்டான். எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வந்தான்னு தெரியுமா? எங்களுக்கு தெரியுமே, நம்ம பாடாவே சொல்றோம். கேம்பஸ் நாங்க, பிளேஸ்மெண்ட் நாங்க, உள்ளார போய் தானே பார்த்தோமே நாங்க, சின்னாக தாங்க படிச்சோமே நாங்க, MNC ஆஃபருக்கு வெயிட் பண்ணோம் நாங்க, வீக்கெண்ட் வேலை செஞ்சு வீட்டை விட்டு வேலை செஞ்சோம், ஓகே இங்கிலீஷ்ல சீனை போட்டோமே, வரணும் கிளைண்ட் வரணும் ஆன்சர் தரணும் H1 முறையா வந்து விடணும். ஆமா, ஒரு லட்சம் பேரண்ட் சேர்ந்து அவன் லைஃப் பிரியாணி லெக் மாதிரி சூப்பரா இருக்கும்னு நினைச்சா வாழையில கொண்ட ரசம் மாதிரி எங்கேயோ வருதா? அதெல்லாம் மோசமா இல்ல, ஏதோ போச்சு. அக்கா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. குமார் இந்தியாவுக்கு போனானா இல்லையாக்கா? அதேதான். ஆமா, யூஎஸ் வந்து ஒரு வருஷத்துல குமார் இந்தியாவுக்கு போனான். போகும்போது பெட்டிஸ்ல நிறைய வாங்கிட்டு போனான். என்னெல்லாம் வாங்கிட்டு போனா தெரியுமா? எங்களுக்கு தெரியுமே. 5 பால் ஆரஞ்சு சென்ட், 2 காய் டென்ட்ரி சாக்லேட், தாத்தாவுக்கு ஹியரிங் எய்ட், மாமாவுக்கு மியூசிக் பிளேயர், ஸ்மார்ட் வாட்ச், சாம்சங் போனும் வாங்கி போனானே, தங்கச்சிக்கு ஹேர் ட்ரையரும் மேக்கப் கிட்டும் வாங்கி போனானே, மச்சானுக்கு கூலிங் கிளாஸும் நைக்கி ஷூவும் வாங்கி போனானே, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பையனை பார்த்து அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ ஒரு நாள் அம்மா ஒரு போட்டோவை காட்டி பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க. அக்கா அந்த பொண்ணு பேர் என்னக்கா? வள்ளி. அது எப்படி உனக்கு தெரியும்? ஹீரோ பேரு குமார் தான். ஹீரோ பேரு வள்ளி தானே? கரெக்ட், ஹீரோயின் பேர் வள்ளி தான். குமாருக்கும் வள்ளிக்கும் கல்யாணம் ஆச்சு. 2 பேரும் யூஎஸ்க்கு போயிட்டு ஹாப்பியா இருந்தாங்க. இப்போ குமார் லைஃப்ல நிறைய சேஞ்சஸ். வள்ளியும் வேலை பண்றா. இப்போ குமாருக்கு ஒரு குழந்தை கூட இருக்கு. குழந்தை பிறந்துச்சா? சொல்லவே இல்லையே. இப்போதான் சொன்னாங்கல்ல, பழைய கவுனி. அக்கா, எப்படி டவுட்? இப்போ என்னமா? குமார் அவன் அம்மா கூட பேசினானா இல்லையாக்கா? பேசினான். ஆனா அதுவும் அவசர பேசினான். எப்படின்னா சொல்லு அக்கா, Facebook போட்டோ, சொல்லு அக்கா, இமெயில் பேஜ், சொல்லு அக்கா, Twitter status, சொல்லு அக்கா, என்னென்னோ புதுசா கண்டுபிடிப்பு, எதுவுமில்ல மனதில் அரவணைப்பு. குமார் இந்தியாவுக்கு போனானா? குமார் அம்மா அப்பா இந்தியாவுக்கு போனானா இல்லையா? குமாரோட அம்மா அப்பா மட்டும் இல்ல, வள்ளியோட அம்மா அப்பாவும் வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு?
என்னாச்சுக்கா? அவங்க இங்க வந்து பிடிச்சிருச்சா? சொல்ல மாட்டாங்களே. பிடிக்கலன்னாலும் சொல்ல மாட்டாங்களே. அரைச்சு கூறு கேட்காங்க, சொல்ல மாட்டாங்களே. அவங்களுக்கு பிடிச்சா பிடிக்கலையாக்கா? அது வந்து ஞாபகம் மறதி, ஞாபகம் மறதி, ஞாபகம் மறதி. அதெல்லாம் இல்ல, ஏதோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணாங்க. பாவம் யாரும் பாவம் இல்ல, யார்கிட்டயும் தப்பும் இல்ல. கூட இருந்து தள்ளி இருக்காங்க, தள்ளி இருந்து கூடவே இருக்க ஆசைப்படுற பசங்களோட கஷ்டத்தை பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பேசுன்னு அம்மா அப்பா கேட்கிறப்போ கஷ்டத்துல இல்ல இஷ்டத்துலன்னு பசங்களும் புரிஞ்சுக்கணும். எப்படின்னா மனசால கூட அன்பா பேசணும், எல்லாரும் பேசணும். யார் சொல்லி தெரியணும், இது யார் சொல்லி புரிய